வானிலை ஆய்வு மைய அறிவிப்பு தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட மாவட்டங்களில் 4 நாட்கள் கனமழை இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். அளவில் தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் வருகின்ற 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இன்றைய தினம் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய 6 மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 2ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றுடன் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மே 3ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி, கோயம்புத்தூரினுடைய மலைப்பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று 4ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தற்போது கோடைக்கால மழை என்பது தமிழகத்தை பொறுத்தவரை பெய்து வரக்கூடிய நிலையிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மற்றும் கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்ச வெப்பநிலை என்பது 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்பது அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மற்றும் நாளை ஆகிய தினம் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மே 3ஆம் தேதியை பொறுத்தவரை வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதாலும் அந்த பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி லிபிகா.